ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சர்க்கரை பொங்கல் வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம். ஆனால் இதை செய்கிறதுக்கு இதில் சேர்க்கக்கூடிய பொருட்களோட அளவை கரெக்டாக சேர்க்கணும். அப்போ தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. கூடவே அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தண்ணி சேர்த்து முதல்ல இதை வாஷ் பண்ணுற தண்ணியை வெளியில் ஊற்றிக்கலாம். இப்போ 2வது முறை தண்ணி சேர்த்து நல்லா அரிசி பருப்பை கழுவிட்டு இந்த தண்ணியை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது பொங்கல் செய்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ 3வது முறையுமே நம்ம தண்ணி சேர்த்து இப்போ இந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு இதையும் இந்த தண்ணி கூடவே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பை நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்சாச்சு. இது கூடவே இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணியையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டுமே இப்பொழுதைக்கு அப்படியே தனியாக ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம எந்த பாத்திரத்தில் பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்த அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த பாத்திரம் சூடானதுமே பார்த்திங்கன்னா இந்த கல் உப்பு படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போது காய்ச்சாத நல்ல கெட்டியான பாலாக 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா 200 ml அளவுக்கு இருக்கும். இந்த பால் சேர்த்த உடனே நம்ம அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி, அந்த தண்ணியையும் சேர்த்துக்கணும். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துடணும். பொங்கல் வைக்கும்போது பால் மேலே அழகாக எலும்பி பொங்கி வரும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வெறும் பால் மட்டும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியையும் சேர்த்துக்கணும். அதே போல் தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பானையோட கழுத்தளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு சரியாக இந்த தண்ணியோட அளவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பால் எலும்பி மேலே பொங்கி வரும்போது அழகாக பார்த்திங்கன்னா மெதுவாக எலும்பி பொங்கி கீழே வடியும். இப்போ இந்த பொங்கல் பானை நல்லா சூடேறி நமக்கு பால் நல்லா பொங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பால் எவ்வளோ அழகாக அப்படியே மேலே எலும்பி எவ்வளோ சூப்பராக நமக்கு பொங்கி வழிய போகுதுன்னு பாருங்கள். பால் பொங்கி கீழே வழியணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பொங்கலுக்கு எப்போதுமே பால் கீழே பொங்கி வழிஞ்சாதான் அந்த வருஷத்துலேயே வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பால் பொங்கி வடிஞ்சதோடே நல்ல லோ ஃப்ளேமுக்கு ஸ்டவ்வை மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை ஒரு முறை ஆஃப் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு கழுத்தளவு தண்ணி வச்சுருந்ததுனால நிறைய இருக்கும். இதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி வச்சு ஒரு 4-5 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இதில் அரிசி பருப்பு சேர்க்க போகிறோம். தண்ணியை கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிட்டோன்னா தான் அரிசி பருப்பு சேர்த்து கலந்து விடுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். அரிசியை நீங்கள் எதால் அளந்து சேர்த்தாலும் சரி, அதாலே பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கலுக்கு சரியாக இருக்கும். அரிசி பருப்பு சேர்த்த உடனே இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இனிமேல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்ல மிதமான தீயில் லைட்டாக கொதி வந்தபடி இந்த அரிசியையும் பருப்பையும் வேக வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் அடிப்பிடிச்சிடாமல் இடையில கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அரிசி பருப்பு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனாலும் நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு எப்போதுமே நல்லா அரிசியும் பருப்பும் சேர்ந்து கொஞ்சம் குலைவாக வெந்து வரணும். அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா குலைவாக வேகட்டும். இடையில மட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு முழுசாக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு இப்போ அதே கப்பால் மொத்தமாக 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்க விடாமல் இந்த மாதிரி விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இந்த சமயத்தில் 100 ml அளவுக்கு நெய்யை முழுசாக அப்படியே சேர்த்துக்கங்க.
இப்போ இந்த நெய்யை அப்படியே சேர்த்து நல்லா பொங்கலில் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பொங்கல் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை பொங்கலோட கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நான் இப்போ சேர்த்தது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு பெரும்பாலும் நெய்யில் வறுத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் தேங்காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காயை பொங்கலுக்கு துருவிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது பொங்கல் நம்ம சாப்பிட்றப்ப இடையில அந்த தேங்காய் கடிப்படும். அது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே தேங்காயை சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொங்கல் தயாராகிருச்சு. பொங்கலை ஸ்டவ்வில் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதோடு நீங்கள் இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பொங்கலை எல்லாருக்கும் எடுத்து சாப்பிட கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.